வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேயர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் 9 வழக்குகள். நிதி மோசடி தொடர்பில் இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் 3 பணிப்பாளர்கள் விளக்கமறியலில். அபிவிருத்தி மூலோபாயங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சு அமெரிக்க நிறுவனம் ஒன்றுடன் ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கை என்ன? மும்தாஸ் மஹால் எனப்படும் பழைய சபாநாயகரின் இல்லத்தின் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் யாருடையவை? தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள். 2015 ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் விசேட சித்தி பெற்று நாடளாவிய ரீதியில் முதல் 10 இடங்களை பெற்ற 12 மாணவர்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதி செயலகத்தில் இன்று சந்தித்தனர். 2015 ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் மாணவர்கள் வெளிப்படுத்திய திறமை குறித்து ஜனாதிபதி இதன்போது பாராட்டியதுடன் மாணவர்களுக்கு மடிக்கணினிகளும் வழங்கப்பட்டன. அதுடன் மாணவர்களுக்கு ஜனாதிபதியினால் பணப்பரிசுகளும் வழங்கப்பட்டன. சக்தி டிவி ஊடகவியலாளர் உமாச்சந்திர பிரகாஷின் நல்லூர் கந்தசுவாமி பெருங்கோவில் என்ற நூல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் இன்று கையளிக்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பண்பாடு மற்றும் பாரம்பரிய வரலாற்று தகவல்களை உள்ளடக்கியதாக நல்லூர் கந்தசுவாமி பெருங்கோயில் நூல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 8ஆம் தேதி நல்லை கந்தனின் கொடியேற்றம் இடம்பெற்ற தினத்தில் முருகனின் பாதங்களில் இந்த நூல் சமர்ப்பணம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நல்லூர் கந்தசுவாமி பெருங்கோயில் நூல் நூலாசிரியர் உமாச்சந்திர பிரகாஷினால் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியிடம் இன்று கையளிக்கப்பட்டது. காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தை அமைப்பதற்கான சட்டமூலத்துக்கு சபாநாயகர் கரு ஜெயசூரிய இன்று கையொப்பமிட்டுள்ளார். බදුදී ඇත්තේ රාජපක්ෂ අනුස්මරණ අධ්‍යාපන හා සංස්කෘතික හා සමාජ සේවා පදනම වෙතය. මේ ඉඩම බදුදීමේදී குத்தகைக்கு விடப்படும் போது இந்த காணியை தனியார் தொலைக்காட்சி ஆரம்பிப்பதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக நிபந்தனைகளில் குறிப்பிடப்படவில்லை அல்லவா? எவரேனும் நிபந்தனைகளுக்கு புறம்பாக தனியார் தொலைக்காட்சி அலவரிசையை முன்னெடுத்திருந்தால் அவர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்ன? බදු කොන්දේසිවලට අදාළ නැති විදිහට ආයතනයක් පවත්වන ගිහිලා තිබෙනවා නම් ඒ පාර්ශවයන්ට ගන්න ක්‍රියාමාර්ගය මොකක්ද? இந்த காணி சமூக சேவைகள் மற்றும் கலாச்சார தேவைக்காக பெறப்பட்டுள்ளது. வணிக நடவடிக்கைக்காக பெற்றுக் கொள்ளப்படவில்லை. முதலாவதாக நாம் இந்த குத்தகையை ரத்து செய்துள்ளோம். அடுத்ததாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சட்ட ஆலோசனைகளை ஆராய்ந்து வருகின்றோம். බදු දීලා තිබෙන්නේ රුපියල් 1,63,125 ரூபாய் வருடாந்த குத்தகைக்கு இந்த காணி விடப்பட்டுள்ளது. காணி ஒன்றை குத்தகைக்கு விடுவதற்கான அரசாங்க மதிப்பீட்டிற்கு அமைவாகவா இந்த காணி வழங்கப்பட்டுள்ளது? ඒක මෙහෙමයි. ඒක මේ ඉඩමේ භාවිතාව காணியின் பயன்பாடு தொடர்பிலேயே அதன் பெறுமதி தீர்மானிக்கப்படும். கல்வி, கலாச்சாரம், சமூக சேவைகள் விடயங்களுக்காகவே அந்த காணி ஒதுக்கப்பட்டுள்ளது. ඒ ආයතනයේ පිහිටවල තියෙන. ඉතින් ඒ අනුව තමයි බදු මිදල තීරණය කරන්නේ. ප්‍රකාශ කරා මේ ඉඩම එතකොට බදු ගන්නා ලද ආයතනය ඒ කාර්ය වෙනුවෙන් නෙවෙයි යොදවලා තිබෙන්නේ. இதன் மூலம் இந்த காணியை குத்தகைக்கு எடுத்துள்ள நிறுவனம் அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் செயற்படவில்லை என்பது தெளிவாகின்றது. அந்த இடத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டடத்தையும் பொறுப்பேற்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா? ඔබතුමාලා කටයුතු කරලා තිබෙනවා. ඒ සම්බන්ධයෙන් අපි නීති උපදෙස් පතලා තියෙනවා. கொள்ளுப்பிட்டிய பகுதியில் உள்ள சபாநாயகரின் பழைய உத்தியோகபூர்வ இல்லமான மும்தாஸ் மஹால் வளாகத்தில் சேதமடைந்த சில சொகுசு வாகனங்களை இன்று எம்மால் அவதானிக்க முடிந்தது. சபாநாயகரின் புதிய உத்தியோகபூர்வ இல்லம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை பாராளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ளது. கொள்ளுப்பிட்டி RLD மேல் மாவட்டத்தில் உள்ள மும்தாஸ் மஹால் எனும் சபாநாயகர்களுக்கான பழைய உத்தியோகபூர்வ இல்லத்தின் வளாகத்திலேயே இந்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த சொகுசு வாகனங்கள் யாருடையது? எதற்காக இந்த வாகனங்கள் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டன? இதன் மூலம் கிடைக்கும் பலன் என்ன? இந்த வாகனங்கள் சேதமடைவதற்கு யாரிடம் அளித்தது? இந்த வாகனங்களை பார்க்கும் போது எழும் கேள்விகளே அவை. தேசிய மரபுரிமைகள் அமைச்சின் பெயரிலான பெயர் பலகை ஒன்று இந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த போதிலும் இந்த வாகனங்கள் அதற்கு உரித்தானது என்பதனை உறுதிப்படுத்த எந்த காரணியும் இங்கு இருக்கவில்லை. இது தொடர்பில் அறிந்து கொள்ள நாம் பல தடவைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்ள முயற்சி செய்ய போதிலும் அது பலன் அளிக்கவில்லை. கடந்த காலங்களில் பயன்படுத்திவிட்டு பின்னர் காணாமல் போனதாக சந்தேகிக்கும் வாகனங்களா இவை? பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் ஜூன் மாதம் 8ஆம் தேதி நான் இங்கே
கௌரவ பிரதம மந்திரி அவர்களிடம் முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்த நான், அதாவது வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற சிறுவர்கள், பெரியவர்கள் இன்னும் இந்த கடந்த 7 வருட காலமாக இந்த உடம்பில் இருந்து இதுகள் அகற்றப்படாமல் இருக்கிறபடியினால் மிகவும் அவர்கள் அவஸ்தைப்படுகின்றார்கள். ஆகவே அவர்களுடைய உடலில் இருக்கிற குண்டுகள், செல்பீஸுகளில் சன்னங்கள் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று அவை பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அது தொடர்பான விவரங்கள் தன்னிடம் இல்லை. அந்த பெயர் பட்டியலை தந்தால் தானும் சுகாதார அமைச்சர், மூழ்குடியேற்ற அமைச்சரும் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம். தேவைப்படும் பட்சத்திலே இலங்கைக்கு வெளியால் சென்று இந்த பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு மேலதிக சிகிச்சையும் வழங்க முடியும் என்று ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்தார். அதுக்கு அமைவாக நான் கடந்த 65 நாட்களுக்கு மேலாக இது தொடர்பான விவரங்களை வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய 5 மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கும் அதேபோல் வடமாகாண கல்வி அமைச்சு அதனுடைய செயலாளர்களுக்கும் இந்த தகவல்களை, பேர் விவரங்களை கேட்டிருந்தேன். ஆனால் அது முழுமையாக கிடைக்கவில்லை. காரணம், இந்த விவரங்களை தந்துவதற்கு மாவட்ட அரசாங்க அதிபர்கள் இன்னும் ஒரு பயந்த நிலையிலே இருக்கின்றார்கள். இங்கே இந்த புதிய ஆட்சி மாற்றம் வந்தும் கூட இன்றைக்கு நாங்கள் ஒரு மக்களுடைய பிரதிநிதிகளாக இருந்தும் இந்த போர்னால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுடைய முக்கியமாக இந்த உயிர் காக்கின்ற ஒரு மனிதாபிமான பணியை செய்கிறதுக்கு கூட இந்த அரசாங்க அதிபர்கள் எங்களுக்கு இந்த தகவல்களை தர இன்னும் பயப்படுற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆகவே மிகுந்த ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் நான் இன்றைய தினம் 410 பேருடைய பெயர் பட்டியல்களை நான் எடுத்திருக்கின்றேன். இந்த 410 பேரிலே பெரும்பாலானவர்கள் மாணவர்கள் உள்ளடங்குகின்றார்கள். குண்டு செல் தாக்குதலுக்குள்ளாகின பலர் மாணவர்களாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000 பேர் அளவில் இந்த மாணவர்கள் இருக்கிறார்கள். அதில் பல பேருக்கு தாய் தகப்பன் இல்லாத பொருளாதார நெருக்கடிகள் இருக்கு. சில பேருக்கு அந்த குண்டுகள் அகற்றுவதில் நான் நினைக்கிறேன் விசேட வைத்திய நிபுணர்களுடைய வசதி தேவைப்படுகிறது. அது சில நேரம் இலங்கைக்கு வெளியால சென்னை போன்ற இடங்களில் அந்த மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கு, அல்லது விசேட வைத்திய நிபுணர்களை இலங்கைக்கு வரவழைக்க வேண்டியிருக்கு. சிலருடைய உடம்பில் இருக்கிற குண்டுகள் அகற்றப்படுவதால உயிராபத்துகள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் இருக்கு. ஆகவே அதுக்கேற்ற வசதிகளை இங்கே செய்து கொடுக்கப்பட வேண்டும். Firstly, for you and the minister to give me a report. முதலாவதாக நீங்களும் அமைச்சரும் இணைந்து பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்களை எனக்கு வழங்குங்கள். அதுக்கு பிறகு இந்த அறிக்கையை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கவனத்திற்கு கொண்டு வர முடியும். சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாடி விசேட வைத்திய நிபுணர்களை வரவழைக்க வேண்டுமானால் அவர்களை இங்கு அழைப்போம், அல்லது தமிழ்நாட்டில் சென்று சத்திர சிகிச்சை செய்ய வேண்டுமாயின் அதனையும் மேற்கொள்வோம். அதற்கான செலவு மற்றும் உத்தரவாதம் தொடர்பில் நாம் அவதானம் செலுத்துகிறோம். எனவே முதலாவதாக வடமாகாண உறுப்பினர்கள் மற்றும் சுகாதார அமைச்சர் இணைந்து பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் விவரங்களை திரட்டி எமக்காரிய தாருங்கள். அதனை அடுத்து நாம் கலந்துரையாடி ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம். Health would identify the numbers and let us know, then we'll have a discussion. ஒழுவில் துறைமுகம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தேவானந்தா இன்று சபையில் கருத்து தெரிவித்தார். பகுதியில் துறைமுகம் ஒன்றினை அமைப்பதற்காக ஆரம்ப பணிகள் முன்னாள் அமைச்சர் மரூப் MH அஷ்ரப் அவர்களால் 1998 ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இடத்தில் மறைந்த முன்னாள் அமைச்சர் அஷ்ரப் அவர்கள் அப்போது மக்களுக்கு ஆற்றியுள்ள மகத்தான சேவைகளை நான் இங்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இந்த துறைமுகத்தை ஏற்றுமதி துறைமுகமாக விருத்தி செய்வதன் மூலம் 1000 பேருக்கு நேரடியான வேலைவாய்ப்பினை வழங்க முடியும் என்றும், 2015 ஆண்டாகும் பொழுது சுமார் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க முடியும் என்றும் அப்போது கூறப்பட்டது. எனினும் இத்துறைமுகமானது இதுவரையிலும் பயன்படுத்தப்படாமல் உள்ள நிலையில் அப்போது மக்கள் பாரிய பிரச்சனைகளுக்கு உட்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. கடல் அரிப்பிலிருந்து ஒளிவில் கிராமத்தை காப்பாற்றக்கூடிய வகையிலும் உவர்நீர் உட்புகுவதை தடுக்கும் வகையிலும் ஏதேனும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்பதை அறியத்தர முடியுமா? ஒளிவில் துறைமுகம் ஏற்றுமதி துறைமுகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளனவா என்பது பற்றி அறியத்தர முடியுமா?
மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக மற்றும் ஒரு திட்டம் இன்று மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. இவை நிறைவேற்ற முடியாத விடயங்கள். நாம் எதற்காக அரசாங்கத்தை நியமித்தோம்? ஆகவே சிரச ஊடக வலைப்பின் அதிகாரிகளே, நீங்கள் இந்த நாட்டின் எதிர்கால நிர்வாகத்தை பொறுப்பேற்க தகுதியானவர்கள். இது அப்பாவி விவசாயியின் குரல். மாதரை மாலிம்பட கத்துவ கிராமத்தில் 190 ஏக்கர் வயல் நிலத்திற்கு நீர் பாய்ச்சிய வாவி 12 நாட்களில் புனரமைக்கப்பட்டு இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டது. சமய வழிபாடுகளின் பின்னர் இதற்கான நிகழ்வு இன்று இடம்பெற்றதுடன் இதில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். මුළු ලංකාවම නිවුස් ෆස්ට් එකක් අහුවෙනවා නම් අපි කියනවා මුළු ලංකාවම සුද්ධ කරන එකත් මහ කජ්ජක් නෙවෙයි කියලා. முழு இலங்கை வாழ் மக்களும் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்து கொண்டால் நாட்டை அபிவிருத்தி செய்வது சிரமமான விடயமல்ல. எமது பலமே நீங்களும் ஊடகமும் இணைந்தமையினால் நாம் இதனை இன்று நிறைவு செய்துள்ளோம். இன்று நாம் வாவியொன்றை புனரமைத்தோம். இதேபோன்று ஆறுகளை புனரமைப்போம். ஊழல் மோசடி நிறைந்த முழு நாட்டையும் அதிலிருந்து நாம் பாதுகாப்போம். රටම හදලා අපි මේ වගේ මුළු රටම බාර දෙමු අපේ ජනතාවට. நாம் எமது பெருமதியான வாக்குகளை பயன்படுத்தி 225 உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு நியமித்துள்ளோம். மக்கள் பிரதிநிதிகள் வீதிகளை பாடசாலைகளை புனரமைக்காவிடின் எதற்காக நாம் அவர்களை தெரிவு செய்துள்ளோம். எனினும் மக்களிடமே உண்மையான பலம் இருக்கின்றது. அதற்கான சிறந்த உதாரணமே இன்றைய நிகழ்வாகும். நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்பில் நாம் உண்மையில் பெருமை அடைகின்றோம். நாட்டில் அரசியல்வாதிகள் நிறைவேற்ற முடியாத ஒரு விடயத்தை 12 நாட்களில் நாம் நிறைவேற்றியுள்ளோம். இதனை நாம் உங்களிடம் ஒப்படைத்ததன் பின்னர் அதனை தொடர்ந்து பாதுகாப்பது பிரதேச மக்களின் பொறுப்பாகும். இந்த பிரதேச மக்களுக்கு மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்காக இந்த வாவி புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் உரிய தரத்துடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்ற சான்றிதழ் இங்கு வழங்கப்பட்டதுடன் மக்கள் சக்தி அணியும் உருவாக்கப்பட்டது. கடந்த காலப்பகுதியில் சில சந்தர்ப்பங்களில் நாடு பூராகவும் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டமைக்கு நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் குறைபாடு காரணமாக அமைந்துள்ளதாக கோப் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வருட காலப்பகுதியில் 3 சந்தர்ப்பங்களில் நாடளாவிய ரீதியில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. 2015 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு 11:53 அளவில் முதலாவது மின்தடை ஏற்பட்டதுடன் 2016 ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி பிற்பகல் 2:04 அளவில் மீண்டும் நாடு பூராகவும் மின் விநியோகம் தடைப்பட்டது. கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி பிற்பகல் 2:20 மணி அளவில் 3வது தடவையாக நாடளாவிய ரீதியில் மின்தடை ஏற்பட்டது. உரிய முறையில் மின்பரப்பாக்கி பராமரிக்கப்படாமையே இந்த மின்தடைக்கு பிரதான காரணம் என கோப் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயந்திரங்களை பராமரிப்பதிலும் குறைபாடுகள் காணப்படுவதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பராமரிப்பு நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்காக ஆலோசனை பெற்று ஜப்பான் நிறுவனம் மற்றும் அந்த ஆலோசனைகளின் உண்மைத்தன்மை தொடர்பில் இங்கு சிக்கல் நிலை தோன்றியுள்ளதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மின்தடைக்கு நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் குறைபாடுகளை காரணமாக அமைந்துள்ளன. சீன நிதியுதவியில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த மின் உற்பத்தி நிலையத்திற்கு விநியோகஸ்தர் ஒருவர் சீனாவினால் தெரிவு செய்யப்பட்டதாகவும் முதற்கட்டம் குறைந்தபட்ச சோதனையின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டதாகவும் 2ஆம் கட்ட நடவடிக்கைகளும் அவ்வாறே முன்னெடுக்கப்பட்டதாக கோப் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதற்கட்டத்தின் போது இலங்கை அரசாங்கத்தினூடாக முன்னெடுக்க வேண்டிய சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மின்தடை ஏற்பட்டமைக்கான காரணத்தை ஆராய்ந்த போது நாட்டில் உள்ள அனைத்து மின்பரப்பாக்கிகளும் உபயோகத்திற்கு எடுக்கப்பட்ட திகதி, பராமரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய திகதி மற்றும் பராமரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட திகதி ஆகியன உள்ளடங்கிய அறிக்கையொன்றும் கோப் குழு கோரியிருந்தது. எதிர்காலத்தில் இவற்றை பராமரிக்கும் முறை தொடர்பான உரிய அட்டவணையொன்றை தயாரித்து முன்வைக்குமாறு கோப் குழு பரிந்துரைத்துள்ளது. கடந்த ஆட்சியில் இடம்பெற்ற அனுமதிக்க முடியாத சில கொடுக்கல் வாங்கல்கள் நல்லாட்சியிலும் இடம்பெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. அபிவிருத்தி மூலோபாயங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சு அமெரிக்க நிறுவனமுடன் அண்மையில் ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கை அதற்கு சான்று பகர்வதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. எவ்வாறாயினும் அமைச்சரவையின் அங்கீகாரத்துடனேயே இந்த உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் சாந்தனி விஜயவர்தன நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இன்று தெரிவித்தார். அபிவிருத்தி மூலோபாயங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சின் செயலாளர் சாந்தினி விஜயவர்தன மற்றும் அமெரிக்காவின் சென்ல டெர்விஸ் மற்றும் ரோசன்பர்க் நிறுவனம் சார்பில் அதன் சர்வதேச வர்த்தக மற்றும் அரசு உறவுகள் தொடர்பான தலைவர் கினோலே
ஸ்டீவன்ஸ் காலின்சன் ஆகியோர் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர். கடந்த மே மாதம் 25ஆம் தேதி இந்த உடன்படிக்கை தொடர்பான பிரேரணை பொருளாதார முகாமைத்துவம் தொடர்பான அமைச்சரவை உபக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இன்று தெரிவித்தார். தொடர்ந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்ததாக அவர் கூறினார். அமெரிக்காவுடனான இலங்கை தூதரகம் தகைமைகளை ஆராய்ந்து உரிய மதிப்பீட்டின் பின்னர் இந்த நிறுவனத்தை ஆலோசனை தேவைகளை பெறுவதற்கு பரிந்துரைத்ததாக சாந்தினி விஜயவர்தன குறிப்பிடுகின்றார். அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட சந்தர்ப்பம் மற்றும் தூதரகத்தின் தலையீடு காரணமாக வெளிவிவகார அமைச்சும் இந்த உடன்படிக்கை குறித்து தெளிவடைந்திருந்ததாக அவர் கூறினார். மோதல்கள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட நாடுகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வரிச்சலுகைகளை பெற்று அமெரிக்காவுடனான ஏற்றுமதியை விரிவுபடுத்துவதே இந்த ஆலோசனை நிறுவனத்தை நாடுவதற்கான முக்கிய நோக்கம் என அவர் தெளிவுபடுத்தினார். பூரண பொருளாதார அடிப்படையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இந்த உடன்படிக்கை அரசியல் மற்றும் நல்லிணக்கம் போன்ற விடயங்களுடன் பொருந்தாது எனவும் அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்தார். ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்ததாக கூறப்படுகின்ற இந்த உடன்படிக்கை 2 வாரங்கள் எனும் குறுகிய கால எல்லைக்குள் செயற்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்த உடன்படிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட போதிலும் 2 தரப்பினராலும் ஜூலை 29ஆம் தேதியை அதில் கைச்சாத்திட்டிருந்தனர். உடன்படிக்கைக்கு அமைய பொருளாதார மற்றும் வர்த்தக விடயங்களுக்கு மேலதிகமாக அமைதி செயற்பாடு தொடர்பான அறிவை பெற்றுக் கொள்ளுதல், இலங்கையின் அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களுக்கும் அமெரிக்காவின் செனட் சபைக்கு இடையிலான நல்லிணத்தை மேம்படுத்தல், அந்த குழுவினர் அந்த நாட்டிற்கு மேற்கொள்ளும் சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்தல், அவற்றுக்கான ஒழுங்கு பத்திரங்களை தயாரித்தல் மற்றும் ஒருங்கிணைப்பு செயற்பாடுகளும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. 18 மாதங்களுக்காக கைச்சாத்திடப்பட்டுள்ள இந்த உடன்படிக்கைக்காக இலங்கை குறித்த அமெரிக்க நிறுவனத்துக்கு செலுத்தும் தொகை $6,30,000 அமெரிக்க ஆகும். கடந்த ஆட்சியில் இடம்பெற்றதை போன்று இந்த ஆட்சியிலும் இடம்பெறுவதாக நாம் குறை கூறுகிறோம். மத்திய வங்கியின் ஆளுநரும் வெளிவிவகார அமைச்சின் கண்காணிப்பு உறுப்பினரும் இத்தகைய உடன்படிக்கையில் தொடர்புபட்டனர். அந்த சந்தர்ப்பத்தில் தற்போது ஆட்சி செய்பவர்களும் சிவில் சமூகமும் எதிர்ப்பை வெளியிட்டனர். விலை மனு கோரப்படாது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை அதற்கு காரணமாகும். அதேபோன்றதொரு செயற்பாடை தற்போது இடம்பெற்றுள்ளது. இந்த பிரச்சினை முன்னரை விடவும் பாரதூரமாக உள்ளது. ஏற்கனவே இருந்தவை இலங்கையின் வெளிநாட்டுக் கொள்கைக்கு அமைவாக காணப்பட்டது. இலங்கை பிரதிநிதித்துவப்படுத்துவோர் உயர்ஸ்தானிகர்கள், தூதுவர்கள் அப்போது அவர்களின் தொழிலின் ஒரு பகுதியாக நாட்டின் நிலைமை தொடர்பாக தெளிவுபடுத்தினர். கலந்துரையாடல்களை நடத்தினர். நாட்டில் உரிய கொள்கை இருப்பதாக சுட்டிக்காட்டினர். நாட்டின் நற்பெயரை மேம்படுத்துவதற்கான அனைத்து செயற்பாடுகளையும் மேற்கொண்டனர். அத்தகைய திறமையுள்ளவர்களை பயன்படுத்தாமல், இலங்கையில் உள்ள புத்திஜீவிகளை பயன்படுத்தாமல் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றிடம் இந்த பொறுப்பு கையளிக்கப்பட்டமை தவறானது. இதேவேளை மேலும் $2 மில்லியன் அமெரிக்க சட்ட ஆலோசனை பெறுவதற்காக வெளிநாட்டு ஆலோசனை நிறுவனம் ஒன்றுக்கு செலுத்துவதற்கான திட்டமுள்ளதாக பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன. நிதி, சொத்துக்கள் உள்ளிட்ட சில துறைகளுக்கான சட்ட மாற்றங்கள் தொடர்பில் இந்த நிறுவனத்திடம் ஆலோசனை பெறுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 9, 10 தேதிகளுக்கு இடையில் அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு $6.5 மில்லியன் செலுத்தப்பட்டுள்ளதாக 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி சண்டே டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டது. அப்போதைய கண்காணிப்பு உறுப்பினர் சஜின்டிவாஸ் குணவர்தனவின் மூல ஆலோசனைக்கு அமைய இந்த பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை சஜின்வாஸ் குணவர்தன செய்தார். அன்று செய்தவற்றிற்காகவே இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலும் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவிலும் ஆஜராகுகின்றார். மக்கள் அப்போதைய ஆட்சியில் பெசில் ராஜபக்ச மற்றும் சஜின்வாஸ் மீதே குற்றம் சுமத்தினர். தற்போது அதனை செய்வதற்கு மலிக் சமரவிக்ரம என்பவர் இருக்கின்றார். இதுவே மாற்றம். மக்கள் நல்லாட்சிக்காகவே வாக்களித்தனர். இடம்பெறும் நடவடிக்கைகள் குறித்து நாம் வெட்கமடைகின்றோம். இத்தகைய அவசர செயற்பாடுகளை நியாயப்படுத்துவதற்கான எவ்வித சந்தர்ப்பமும் இல்லை என நான் கூறுகின்றேன். கடந்த ஆட்சியை போன்று மீண்டும் மீண்டும் இத்தகைய செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஒரு சில வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து இத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபட்டதால் சஜின்வாஸ் குணவர்தனவுக்கு நன்மை கிடைத்திருக்கலாம். எனினும் அரசாங்கத்தின் பணம் சட்டவிரோதமாக சூறையாடப்பட்டதாகவே நாம் இன்று அதனை காண்கின்றோம். அதே செயற்பாடுகள் இந்த அரசாங்கத்தின் கீழும் இடம்பெறுமாக இருந்தால் நாம் அதனை எவ்வாறு வேறு விதமாக கருத முடியும்? நல்லிணக்க பொறுமுறைக்கான மக்கள் கருத்தறியும் அமர்வு இன்று திருக்கோவில் மற்றும் மூதூர் ஆகிய பகுதிகளில் இடம்பெற்றன. திருக்கோவில் அமர்வில் 180 பேரும், மூதூர் அமர்வில் 110 பேரும் தமது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். எனக்கு காலும் இயலாது, நடந்துக்கிற மாட்டேன். ஒரு இடத்துக்கு ஒரு களத்துல போய் எதுவும் வாங்குறது கூட வழி இல்லை. நாலாங்கட்டையில எங்களை எடுப்பிச்சு சொன்னவங்க மரண சேர்த்து முடிக்க சொல்லி நாங்கள் விரும்பல. நாங்கள் முடிக்கல. மரண சேர்ப்பிட்டு என்னென்னு முடிக்கிற கடத்த வீட்டில இருந்து போனவர், ராணுவம் பிடிச்சி போனவர், அவங்க ஒன்றும் சொல்லலை. நாங்கள் மரண சேர்ப்பிட்டு முடிக்க இதே இதாக தான் நாங்கள் எல்லாரும் 2006ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 16ஆம் தேதி காணாம போனவர்.
இந்த அவ்வளோ காலத்துக்கு நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் சரிதான் உண்ணாவிரதம் எல்லாம் இருந்திருக்க மூது இல்லை பெரிய இப்படியெல்லாம் தெரிஞ்சு அந்த பிள்ளைகள் இருக்கா இல்லையா என்ற முடிவு நீங்கள் தான் சொல்லும். நாங்கள் சொல்லல உங்களுக்கும் அரசாங்கம் சொன்னால் தான் நீங்களும் சொல்லுவீங்க. நீங்களும் என்ன செய்யற அரசாங்கம் சொல்லணும் உங்களுக்கும் அப்போ சொல்லுங்க. நாங்கள் எங்கட புருஷன் மரல் இங்கே இருக்கிற எனக்கு 4 பிள்ளை. எங்கட புருஷன் இப்போ இருந்திருந்தா எங்கட பிள்ளை 7 படிக்கிற பிள்ளை இருக்கிறாவு வசதி இல்லை. மாதம் 12,000 வேணும் எங்கட பிள்ளைய படிப்பிக்கிறதுக்கு படிப்பிக்கிறதுக்கு. அப்போ எனக்கு 3 பொம்பளை பிள்ளை ஒரு பொடிய. அப்போ அவங்கள கரப்படுத்த வேணும். வீடு இல்லை எனக்கு வளவில்லை கக்குஸ் இல்லை. அப்படியான நிலைமையில் நான் இப்போ இருக்கிறேன். எங்களோட புருஷன் இருந்திருந்தா எங்களுக்கு இது ஒரு உதவி இருக்குத்தானே அவர் உழைச்சி தருவார். அப்போ அதால் நாங்கள் உங்களோட நட்டனில் எங்களோட புருஷன் இருக்கிறாரா இல்லையான்னு தேடி பார்த்தங்களுக்கு அவங்க இருந்தாங்கள்ட்ட தாங்க எங்களோட புருஷன்மார்களை. அப்படி இல்லாட்டி நாங்கள் இனி பின்னிட்ட காலத்துக்கு எங்கள்கிட்ட நாங்கள் நீ உங்கள்கிட்ட உதவி தான் கேட்க வேணும். நாங்கள் இப்போ கேட்குறவங்களோட புருஷன்மார்கள் எங்கே இருக்காங்கன்னு தேடி தாங்க எங்களுக்கு. உள்ளே கண்டு தந்தா எங்களுக்கு நஷ்டம் இருந்தவளோ ஒன்றும் தேவையில்லை. உள்ள மட்டுமே எனக்கு போதும். அப்படி இல்லாட்டிக்கு இன்னும் அவங்க நஷ்டம் சொன்னதை விட எங்களுக்கு மரண சர்டிஃபிகேட்டை முடிச்சு போட்டு நான் நஷ்டம் எடுத்து தரணுங்க. அப்போ இந்த பிள்ளைக்கு நிலவரம் என்னவாங்க இன்னைக்கு அவர் நினைச்ச சரியான இரவையா பகலையா அந்த ஞாபகம் தான். தற்போது நான் முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டு கடைசி சண்டையில் முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டு இப்போ இடுப்புக்குள்ள உணர்ச்சி இல்லாமல் இருக்கணும். எங்களோட அப்பா 77ஆம் ஆண்டு குத்தி கொல்லப்பட்டுள்ளார். இப்போ நாங்கள் பீச்சியாரில் ஏறி இறங்கக்கூடிய மாதிரி அப்படி சில இடங்களில் எங்களுக்கு ஏறி இறங்க இல்லாத மாதிரி எல்லாம் இருக்குது. வீட்டு திட்டத்தில் அவங்க சொன்னவங்க உங்களுக்கு ஏற்ற அணுகும் வசதிகளை நாங்கள் எல்லாம் செய்து தருவோம்னு சொல்லி. ஆனால் அது மாதிரி எங்களுக்கு செய்யலை. எப்படி சமூகத்துக்கு கொடுத்தாங்களோ அந்த இதை வீட்டு திட்டத்தை அதே மாதிரியே எங்களுக்கு அந்த வீட்டு திட்டத்தை தந்தவங்க. அந்த வீடு நாங்கள் வீடை கட்டியும் அரைகுறையாக எங்களுக்கு அந்த காசு காணாத்தால அரைகுறையாகவே இருக்குது. பயப்படுது எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றத வெளிப்படையாக சொல்லணும். சொல்றதுக்கே பயப்படுது. சொல்லணும் மூடி மறைக்கிது. இன்றைக்கு எங்களுக்கு மரணச்சான்றிதழ் எங்களோட உறவுகள் பிரியத்தை முடிக்க ஒருத்தர் காணாம எங்களுக்கு சும்மா மரணச்சான்றிதழ் தாரம் மரண சான்றிதழ் தாரம் என்று சொல்ல வர்றது எங்களோட மனதை வேதனைப்படுத்துது. என்னன்னு சொன்னா சில வேலை எங்களுக்கு தெரியாம செய்து புதிச்சு போட்டு எங்களை திரும்ப சமாதானப்படுத்தி எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தந்து எங்களுக்கு நஷ்டம் தந்து எங்களோட தாயை மூடி விடலாமன்ட்டு யோசிக்கிறாங்க போல. அதை நாங்கள் எதிர்பார்க்கல. நான் இந்த தாலியை கலட்டுறதாக தான் இதை நான் இந்த தாலியை வச்சு கொஞ்சம் பொட்டோடையே தெரிகிறேன். இந்த புருஷன் திரும்பி வந்தா நான் வருவேன் என்று தெரியும் நான் செத்துக்கிறேன் என்னை தாலியை இழந்துட்டார் என்று சொல்லக்கூடாது என்றதுக்காக இந்த தாலியோட நாங்கள் இருக்கிறோம். அது இன்றைக்கு வேண்டமாக நான் வெளிக்கிட்டு வரேன். இன்றைக்கு அப்பா வாரன்ட்டு சொல்லுவாங்க போல. இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்துவாங்க அப்பா அப்பா வருவாரு எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் எடுக்கணும். முன்னாள் பிரதி அமைச்சரான சரண குணவர்தனுக்கு எதிராக 9 வழக்குகள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டன. முன்னாள் பிரதி அமைச்சரான சரண குணவர்தன அபிவிருத்தி லொத்தர் சபையின் தலைவராக இருந்த காலப்பகுதியில் அந்த பதவிக்கு வாடகை அடிப்படையில் பெறப்பட்ட வாகனங்களின் ஊடாக அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்தியதாக தெரிவித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இந்த 9 வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் பணிப்பாளர்கள் 2 எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறில் வைக்கப்பட்டுள்ளனர். கோட்டை நீதவான் லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 50 லட்சம் ரூபாவை மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் நில்மினி நாணயக்கார மற்றும் மர்வின் பெர்னாண்டோ பிள்ளை ஆகிய பணிப்பாளர்கள் 2 மீது நம்பிக்கை மீறல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் நீதிக்குற்ற விசாரணை பிரிவினால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதேவேளை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் பணிப்பாளரான கித்ஸ்ரீ ரணவக போலீஸ் நீதிக்குற்ற விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டார். கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் 6ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் 57 லட்சம் ரூபாவை உவா மாகாண சபை தேர்தலுக்காக பயன்படுத்தியமை அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டாகும். கடற்படையினர் வசமுள்ள தமது பூர்வீக காணிகளை அளவீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் பள்ளிமுனை கிராம மக்கள் இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர். யுத்தம் காரணமாக மன்னார் பள்ளிமுனை கிராமத்தின் கடற்கரையை அண்மித்த மக்கள் தமது சொந்த இடத்திலிருந்து 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து சென்றனர்.
யுத்தம் நிறைவு பெற்றதன் பின்னர் தமது பூர்வீக காணிகளில் மீள்குடியேறும் எதிர்பார்ப்புடன் வந்த மக்களுக்கு அங்கு மீள்குடியேறுவதற்கான சூழல் காணப்படவில்லை. பூர்வீக காணிகளில் கடற்படை முகாம் அமைக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து தமது காணிகளை விடுவிக்க கோரி 2013ஆம் ஆண்டு மன்னா நீதவான் நீதிமன்றத்தில் இந்த மக்கள் வழக்கு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு விசாரணை இடம்பெறுகின்ற நிலையில் கடற்படை முகாம் அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்வதற்கு நில அளவை திணைக்களத்தினர் இன்று சமூகம் அளித்திருந்தனர். இதனை அறிந்த மக்கள் தமது பூர்வீக காணிகளை கடற்படையினர் சுவீகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடற்படை முகாம் அமைந்துள்ள வீதியை மறித்து இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர். நாங்க புறந்து வளர்ந்த காணி இதுதான். எங்களுக்கு உறுதி இருக்கு, சேவை பிளான் இருக்குது. எங்களுக்கு இதுவரையில எங்களுக்கு அரசாங்கம் எந்த உதவியும் செய்யல. நாங்க உறவினர் வீட்டுல இருக்கிறோம். இந்த 25 வருஷமா 2013ஆம் ஆண்டு நாங்க வழக்கு போட்டது. இதுவரையில 22 வழக்கு தவணை நடந்திருக்கு, போய்கொண்டிருக்கிறோம். ஆனா இதுவரையில எங்களை விசாரணை கூட எடுத்துக்கொள்ள இல்ல. இப்ப காணி அளக்க வந்திருக்கிறாங்க. நாங்க விட மாட்டோம். எங்கட உரிமை சொத்து, அது எங்கட பழங்காலத்து பூர்வீக காணி. எங்கட உயிர் போனாலும் நாங்க அந்த காணியை விட மாட்டோம். நாங்க சாதாரண ஏழை மக்கள் தான், மீனவ மக்கள் தான். இருந்தாலும் எங்கட குடிசைகள் எங்களுக்கு பெருசு. அவங்க எவ்வளவு பெரிய மாளிகைகள் தந்தா அது வேலை இல்லை. 24 வருஷமா இவங்க ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. எங்கட காணி எங்களுக்கு ஒரு முடிவு வேணும். குறித்த காணியை சுவீகரிப்பதற்கு எதிரான நீதிமன்ற தடை உத்தரவு ஒன்றை 10 நாட்களுக்குள் பெறுமாறு சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பள்ளிமுனை பிரதேச செயலாளர் மக்களுக்கு அறிவித்ததோடு காணி அளவீட்டு நடவடிக்கை தற்காலிகமாக கைவிடப்பட்டது. 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்ததோடு அரச படைகள் ஆக்கிரமிச்சது. கடந்த 25 வருஷமாக நாங்கள் அந்த இதுக்கு இழுபட்டு கொண்டே இருக்கிறோம். பள்ளிமுனை கிராம மக்களின் காணி பிரச்சினை தொடர்பில் கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவியிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. அந்த காணிகள் தங்களுடையது என நிரூபிப்பதற்குரிய ஆவணங்கள் மக்களிடம் இருக்கும் பட்சத்தில் அது தொடர்பில் அவர்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என அவர் கூறினார். அத்துடன் நாடளாவிய ரீதியில் உள்ள கடற்படையினரின் காணிகளை அளவிடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அதன் ஒரு கட்டமாகவே இந்த அளவீட்டு நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி கூறினார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் 2 மாணவ குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட கைகலப்பு தொடர்பில் உள்ளக ரீதியாக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக 3 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் மூலம் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என பேராதனை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் உப்புல் திசாநாயக்க குறிப்பிட்டார். பேராதனை பல்கலைக்கழகத்தின் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்தின் 1ஆம் வருட மாணவர்கள் சிலர் 2ஆம் வருட மாணவர்களால் நேற்றிரவு தாக்கப்பட்ட சம்பவத்தில் 12 பேர் காயமடைந்தனர். இவர்களில் 5 மாணவர்கள் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் கூறினார். இதேவேளை இந்த சம்பவம் குறித்து தாக்குதலுக்கு இலக்கான மாணவர்களால் பேராதனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பேராதனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உரிமையாளர்களின் முன்னெடுப்புடன் கூடிய 10,000 வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மீள்குடியேற்ற அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தவிர உள்ளக இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் வேலாயுதன் சிவஞானஜோதி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உரிமையாளர்களின் முன்னெடுப்புடன் கூடிய 10,000 வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மீள்குடியேற்ற அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தவிர உள்ளக இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியேறுவதற்கான நடவடிக்கைகளும் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் வேலாயுதன் சிவஞானஜோதி குறிப்பிட்டுள்ளார். பூந்தோட்டம் நலன்புரி நிலையங்களில் உள்ள உள்ளக இடம்பெயர்ந்த மக்களுக்கு வவுனியா வடக்கு சின்னடம்பனில் 66 வீடுகளும் புளியங்குளத்தில் 31 வீடுகளுமாக 97 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த வீடுகளை எதிர்வரும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்குள் நிர்மாணித்து முடிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் நலன்புரி நிலையங்களில் உள்ள 936 குடும்பங்களுக்குமான நிரந்தர வீடுகளை நிர்மாணிப்பதற்கு அமைச்சரவையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய